ஓம் முருகா போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்று இரவோடு இரவாக பல நல்ல விஷயங்கள் உன் வாழ்வில் நடக்கப் போகின்றது. உன் கஷ்டங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து நீ நினைத்த மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கையை வாழப் போகின்றாய். இது நாள் வரை கிடைக்காமல் இருந்த பல விஷயங்களும் நடக்காமல் இருந்த விஷயங்களும் கிடைக்க பெற்று நடக்க பெற்று உன் வாழ்க்கையில் மிகுந்த சந்தோஷத்தை நீ அனுபவிக்க தயாராகி விடுவாய். நல்ல செய்திகள் பல உன்னுடைய வாழ்க்கையை வந்து சேரும். எல்லா அதிர்ஷ்டமும் உனக்கு கிடைக்கப் போகின்றது. நல்ல விஷயம் பல நடக்கும்படி அற்புதமான நாட்களை நான் உருவாக்கி தரப்போகின்றேன். நீ மனம் மகிழக்கூடிய வகையில், ஆச்சரியப்படக்கூடிய வகையில் ஒன்றல்ல இரண்டல்ல பலவிதமான நல்ல விஷயங்கள் உன் வாழ்வில் நடக்கப் போகின்றது. விசித்திரமான மனமானது கிடைத்ததை நினைத்து எப்பொழுதும் நிறைவடைவது இல்லை. கிடைக்காத சில விஷயங்களை நினைத்து தவித்தபடி இருக்கின்றது. இப்படி கிடைக்காத விஷயங்கள் ஏதும் இல்லாத அளவிற்கு அனைத்தும் கிடைக்கும்படி செய்து உன்னுடைய தவிப்புக்கு எல்லாம் முற்றுப்புள்ளியை வைப்பேன். காலங்களும் மாறிக்கொண்டே வருகின்றது. வெற்றி என்பது உனக்கு கைகூடி வரக்கூடிய நேரம் வந்து விட்டது. தோல்வி என்றுமே நிலையானது இல்லை. உன்னுடைய குறிக்கோளை அடைய துடித்து கொண்டிருக்கின்றாய். குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை முட்கள் இல்லாத கடிகாரம் போன்றது. அது நின்றாலும் ஓடினாலும் யாருக்கும் பலன் கொடுப்பது இல்லை. ஒரு குறிக்கோளோடு உன்னுடைய வாழ்க்கையை நீ நடத்தி கொண்டு வருகின்றாய். அதை எட்டி பிடிப்பதற்கு அனைத்து சாத்திய கூறுகளையும் நான் உனக்கு உருவாக்கி கொடுப்பேன். என்னடா வாழ்க்கை இது என்று உன்னுடைய வாழ்க்கையை எப்பொழுதும் நீ சலித்து கொண்டே வாழாதே. நான் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை எப்பொழுதும் பயன்படுத்தி ஒரு தெளிவான மனதோடு சாதிக்க இனி முற்பட்டு விடுவாய். என் அன்பு குழந்தையே, மன்னிக்க வேண்டியவர்களை மன்னித்து விட்டு மனதை சற்று நிம்மதிப்படுத்திக்கொள். எந்த அளவிற்கு நீ நல்லவனாக இருக்கின்றாயோ அந்த அளவிற்கு வாழ்க்கையில் சோதனைகளை அனுபவித்து விரைவில் முன்னேற்றத்தையும் அனுபவிப்பாய். என் அன்பு குழந்தையே, சோதனைகளை சந்திப்பது கர்மாக்களை கழிப்பதற்கு. உன்னுடைய உடலை அழகுபடுத்தி கொள்வதை விட மிக மிக முக்கியம் நம்முடைய மனதை, உள்ளத்தை அழகுபடுத்தி கொள்வது. பிறர் மனதை மதித்து வாழ்வது என்பது ஒவ்வொருவரும் கை கொள்ள வேண்டிய விஷயம். பிறரையும் மதித்து உனக்கான மதிப்பையும் நீ எப்பொழுதும் பெற்றுக்கொள். செய்தது தவறு என உணர்ந்து விட்டால் எப்பொழுதும் மன்னிப்பு கேட்க தவறக்கூடாது. உன்னுடைய குறைகளை நீ களைந்து நிறைவான வாழ்க்கையை வாழ முயற்சி செய்ய வேண்டும். அளவு கடந்த கஷ்டத்தை அனுபவிக்கின்றாயே என்று வருத்தமடையாதே. உனக்கான எல்லையில்லாத சந்தோஷம் காத்திருக்கின்றது. அடிக்கடி கண்ணீர் விடுகின்றாய் என்றால் உன்னுடைய நியாயமான கண்ணீருக்கு கூட மதிப்பில்லாமல் போய்விடும். உன் கண்ணீரையும் கவலையையும் யாரும் கண்டு கொள்ளவில்லை என்று நினைக்காதே. அனைத்தையும் நான் கவனித்தபடிதான் இருக்கின்றேன். உனக்கான நியாயத்தை நான் பெற்று தருவேன். நீ மனதிற்குள் வருந்தினாலே அது எனக்கு தெரிந்துவிடும். உன்னுடைய வாழ்க்கை போராட்டத்திற்கு ஒரு முடிவு கொடுத்து உன்னுடைய வாழ்விற்கு மிகப்பெரிய அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய அளவிற்கு நீ சந்தோஷமாக வாழப்போகின்றாய். இரவோடு இரவாக பல நல்ல மாற்றங்கள் உன் வாழ்வில் நடக்கும். கஷ்டத்திற்கு எல்லாம் முடிவு வந்துவிடும். இருள் நிறைந்த வாழ்க்கை இன்றோடு முடிந்தது. ஒளி வீசக்கூடிய வாழ்க்கையை இனி நீ வாழ்வாய். நல்லதே நடக்கும்.